பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மில்லட் கிச்சடி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவை, நெக்ஸ்ட்டு இது எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி மில்லட் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மில்லட்டில் இது என்ன செய்யலாம்னுட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அந்த மில்லட் எடுத்திருக்கேன். ஓகேவா? சேம் கப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். சேம் யூஷுவல். பாருங்கள், ரெண்டும் ஈக்குவலாக போடுறேன். இது வந்து இப்போ ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கழுவிட்டு வந்துடலாம். நல்லா கழுவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டு எடுத்தோம்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா கழுவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். நல்லாவே அந்த பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இதை என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டேன். பின்ன அடுத்தது பார்த்திங்கனாக்கா நான் இதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். வெங்காயம் வச்சுருக்கேன், கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சம் பட்டாணி, பச்சை மிளகாய், மல்லி செடி இதெல்லாம் வச்சுருக்கேன். நம்மளுடைய சோம்பு நல்லா பொரியும் போது நான் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இதிலே போட்டுக்கிறேன். இந்த எண்ணெயில் கஸ்தூரி மேத்தி போட்டு வதக்கும்போது அது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எல்லா காயும் ஒன்றா சேர்த்துடலாம். கேரட் போட்டிருக்கேன், நெக்ஸ்ட்டு பீன்ஸ் போடுறேன், 2 பச்சை மிளகாய் போட்டேன், இன்னும் வந்து பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு வதக்கி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கருஞ்சீரகம். ஓகேவா? எள்ளு மாதிரியே இருக்கும், பட் இது கருஞ்சீரகம். இது வந்து இதுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஈவன் உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது. கஸ்தூரி மேத்தி அந்த கருஞ்சீரகம் சேர்ந்து நம்ம செய்கிறதுனால இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதுக்கு இஞ்சி பூண்டு போடலை. இது ரெண்டோடைய ஃப்ளேவருமே வந்து நம்மளுக்கு அட்டகாசமாக இருக்கும். அதனால் நான் வந்து இஞ்சி பூண்டு போடலை. இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்ணெயில் வதங்கிட்டு இப்போ இதுக்குன்னு வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். அது ஒரு 1/4 ஸ்பூன் தான். இது இப்போ செஞ்சுட்டு இருக்கிறத கரெக்டாக ஒரு 4 பேருக்கு தாராளம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ கிளறி கொடுத்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்க அந்த சிறுதானியத்தை போட்டுடலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிறுதானியம் போட்டு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நான் வந்து 1:2 தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2லேருந்து எனக்கு 2 கப்பு வந்துச்சு. அதனால் நான் அதே 2 கப்புக்கு நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். 4 கப்பு தண்ணி அளந்து வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிடுறேன். இப்போ நம்ம இதுக்கு இஞ்சி பூண்டு போடலை, கரம் மசாலா போடலை, எதுவுமே இல்லை. கஸ்தூரி மேத்தியான்ட்டு அந்த கருஞ்சீரகம் உடைய ஸ்மெல்லையே இது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஆல் டைம் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கலாம், மத்தியானம் லஞ்சுக்கு, ஈவினிங் டின்னருக்கு, எப்போ வேணுமோ செய்யலாம். ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஈவன் பேச்சுலர்ஸ் கூட இது குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுறலாம். உப்பெல்லாம் போட்டிருக்கோம், எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடிட்டு
நம்ம ஒரு 2 விசில் விட்டு எடுக்கலாம். நம்ம ரைஸ் எல்லாம் செய்யும்போது 1 விடுவோம், இது 2. எனக்கு கொஞ்சம் வந்து அது கொழன்னு குழஞ்சாப்பில் பொங்கல் மாதிரி இருந்தாக்கா பிடிக்கும் எங்கள் வீட்டில். ஸோ நான் 2 விடுறேன். நீங்கள் பாருங்கள், 1 விட்டாலும் ஓகே தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அரோமாவோட நம்மளுடைய மில்லட் கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் 2 விசில் விட்டேன், அதுக்கு அது இந்த லெவலுக்கு இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு 1 விசில் விட்டாலும் ஓகே தான். நல்லா கிளறிட்டு நம்ம சர்வ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான சிறுதானிய கிச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மில்லட் கிச்சடி இது வந்து மார்னிங் ஆர் எப்போ வேணுமோ செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து ஆல் டைம் ஃபேவரட். பாருங்கள், ஈஸியாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.